ரெண்டு மருமகள்களோட பயணம். ஹைதர்பூருங்கிற பேர் கொண்ட ஒரு கிராமத்துல கமலாங்கிற பேர் கொண்ட ஒரு அம்மா இருந்தாங்க. கமலாவுக்கு 2 பையன். அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கமலாவுக்கு 2 மருமகள், ரோஜா அப்புறம் பூஜா. நாள் முழுக்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பூஜா கொஞ்சம் வெக்கப்படுவா, கமலா கிட்ட ரொம்பவே பயப்படுவா. ஆனா ரோஜா அப்படி இல்ல. ஒரு நாள் ரோஜாவும் பூஜாவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் பார்த்து கமலா இன்னும் சில வேலையும் செய்ய சொன்னாங்க. அப்ப ரோஜா என்ன யோசிச்சான்னா, இங்க பாரு பூஜா, நான் தினமும் இந்த வேலை செஞ்சு செஞ்சு ரொம்ப நொந்து போயிட்டேன். அதனால நாம ஏதாவது செஞ்சாகணும். நாம ஏன் ஒரு யாத்திரைக்கு போக கூடாது? நாம 2 பேர் மட்டும் போவோம். அக்கா, இந்த யோசனை என்னமோ நல்லாதான் இருக்கு. ஆனா அத்தை நம்மள போக விடுவாங்களா? கேக்குறதா இருந்தா நீங்களே அவங்க கிட்ட கேளுங்க. சரி வா, போய் கேட்டு பாப்போம். அத்தை அத்தை, நாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கறதுக்காக வந்தோம். என்ன விஷயம்னு சொல்லுங்க. நாங்க எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாமா? ஆ தாராளமா போயிட்டு வாங்க. ஏதாவது மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்க. அது இல்ல அத்தை, நாங்க வெளியில போகணும்னு சொன்னது மார்க்கெட்டுக்கு இல்ல, ஹாலிடேவுக்கு, ஏதாவது ஊருக்கு, வெளியூருக்கு. அட, நம்ம ஊர்ல பாக்குறதுக்கு இடத்துக்கு என்ன குறைச்சல்? வெளியூர் போறீங்களா? வெளியூர். சரி சரி, எங்க போகணும்னு நினைக்கிறீங்க அத சொல்லுங்க, நாங்க யோசிச்சு சொல்றோம் அத்தை. பூஜாவும் ரோஜாவும் உட்கார்ந்து வேர்ல்டு மேப்பை கையில வச்சு பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏய் ரோஜா, நாம கனடா போகலாமா? ஐயோ, அங்க ரொம்ப குளிரா இருக்கும். கனடாவுக்கு வேண்டாம், நாம ஈஜிப்துக்கு போகலாம். அங்க போய் பிரமிட பார்க்கலாம். ஆனா ரோஜா, அங்க ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்குமே. நாம அமெரிக்கா போவோம். அங்க ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்கு. அது பார்க்க ரொம்ப அருமையா இருக்கும். சரி பூஜா, அப்ப நாம அமெரிக்காவுக்கே போவோம். இப்படி யோசிச்சுட்டு 2 மருமகள்களும் கமலா கிட்ட போய் சொன்னாங்க. அப்புறம் கமலாவும் ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, ஆனா அங்க போறதுக்கான ஏற்பாட்டை யாரு பண்ணுவாங்க? அதுக்கு ரோஜா என்ன சொன்னான்னா, அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். நான் அவன்கிட்ட சொல்றேன். ரோஜா உடனே அவ அண்ணனுக்கு போன் பண்ணா. ஹலோ அண்ணா, எப்படி இருக்கீங்க? எனக்கு நீங்க ஒரு வேலை செய்யணும். உங்க ஹெல்ப் எனக்கு வேணும்னா. சொல்லுமா, என்ன விஷயம்? அப்புறம் எல்லா விஷயத்தையும் ரோஜா போன்ல சொன்னா. அப்புறம் அவளோட அண்ணன் அவளுக்கு வாக்கும் கொடுத்தான். அதாவது அவளை அமெரிக்கா கூட்டிட்டு போறேன்னு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவளோட அண்ணன் வீட்டுக்கு வந்தான். இங்க பாருமா ரோஜா, இது எல்லாமே பேப்பர்ஸ். இதுல உங்களோட சைன் வேணும். அப்புறம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்கல்ல. அப்புறம் எனக்கு உங்க 2 பேரோட பாஸ்போர்ட் கூட வேணும். இந்தாங்க பணம், அப்புறம் எங்களோட பாஸ்போர்ட், போட்டோ. இப்ப நாங்க அமெரிக்கா போகலாம்லண்ணா? ஆனா இது பாஸ்போர்ட் போட்டோ தானேம்மா. நான் உங்ககிட்ட பாஸ்போர்ட் வேணும்னு கேட்டேன். அட, இதுதானே நான் பாஸ்போர்ட். நேத்து தான் நாங்க போய் எடுத்துட்டு வந்தோம். என்னோட அன்பு தங்கச்சியே, உன்கிட்ட பாஸ்போர்ட் இல்லையா? அப்படி இல்லைன்னா அங்கே போறது ரொம்ப கஷ்டம். அந்த விஷயத்தை கேட்டுட்டு கமலாவும் சிரிச்சா. பாவம், 2 மருமகள்களும் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டது நின்னு போச்சு. பேராசை மருமகளும் மேஜிக் மைக்ரோவேவும். பபிதா சங்கீதா 2 பேரும் மாமியார் மருமகள். பபிதாவோட கணவரும் சங்கீதாவோட கணவரும் விவசாயம் பண்றதுக்காக தினமும் காலையில கிளம்புவாங்களாம். அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட 2 பேரும் வீட்டுக்கு வருவாங்களாம். சங்கீதா புது மருமகளாம். அதனால பபிதாவும் அவளை எந்த பெரிய வேலையுமே வாங்கவே மாட்டாளாம். இதனால சங்கீதா ஒரு நாள் முழுசும் உட்காந்து டிவி தான் பாப்பாளாம். சங்கீதா ஒரு வேலையுமே செய்ய மாட்டாளாம். ரொம்பவே சோம்பேறியா இருந்தாளாம். இத பார்த்த பபிதா இப்படி கேட்டாளாம், அட மருமகளே, இப்படிதான் தினமும் உட்காந்துட்டு இருக்க போறியா, இல்ல ஏதாவது வேலை பண்ணுவியாமா? உன் கணவரும் என் கணவரும் வர நேரம் ஆயிடுச்சு. வா, வந்து கொஞ்சம் வேலை செய். அட அத்தை, எனக்கு எந்த வேலையுமே செய்ய வராதுன்னு உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே. நீங்களே ஏதாச்சும் பண்ணுங்களேன் அத்தை. இப்படி சொல்லிட்டு சங்கீதா திருப்பி டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இப்படியே கொஞ்ச நாள் போயிடுச்சு. ஒரு நாள் சங்கீதாவோட கணவரும் பபிதாவோட கணவரும் வயல்ல இருந்து வீட்டுக்கு வர நேரம் ஆயிடுச்சு. ஆனா சாப்பாடு இன்னும் தயாரே ஆகல. வீட்டுக்கு வந்த உடனே மாமனாரு சாப்பாடு போடுங்கன்னு கேட்டாரு. அட கடவுளே, எனக்கு ரொம்ப பசிக்குது, இப்போ சீக்கிரம் சாப்பாடு போடுங்க. மாமனாரும் கணவரும் சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்த உடனே பபிதா உள்ள இருந்து வந்து இத சொன்னாங்க. ஏங்க, இன்னைக்கு சமையலே பண்ணல. எனக்கு இன்னைக்கு உடம்பே சரியில்லை.
சங்கீதாக்கு சமைக்கவும் தெரியல, எதுவுமே தெரியலையே. மாமனார் சங்கீதாவை ரொம்பவே திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அப்போவே சங்கீதா அழ ஆரம்பிச்சிட்டா. அழுது அழுது அவ உடம்பே சரியில்லாம போயிடுச்சு. உடனே அவளுக்கு அவளோட அண்ணனோட ஞாபகம் வந்துருச்சு. அவளோட அண்ணன் ஒரு மந்திரவாதி. உடனே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அவ எல்லா விஷயத்தையும் சொல்றா. உடனே அவளோட அண்ணன் ரமேஷ் ஒரு பாக்ஸை எடுத்துக்கிட்டு சங்கீதா வீட்டுக்கு வந்து இத சொல்றாரு. அடைய அன்பு தங்க சங்கீதாவே, உனக்கு நான் ஒரு மந்திர மைக்ரோவேவ் ஓவனை கொண்டு வந்திருக்கேன். இந்த அவன்ல உனக்கு எந்த சாப்பாடு வேணுமோ அதோட பேரை ஒரு பேப்பர்ல எழுதி இதுக்குள்ள வச்சுடு. 5 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி ஆகி வெளியே வந்துடும். இத பத்தி வெளியே யாருக்குமே சொல்லிடாத. இத யாராவது பார்த்தாங்க இல்ல யாருக்காவது தெரிஞ்சதுன்னா இது வேலை செய்யறத நிறுத்திடும். கவனமா இருக்கணும், சரியா? இப்படி சொல்லிட்டு அவளோட அண்ணன் கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் அவளோட அண்ணன் சொன்ன மாதிரியே அவ பண்ணா. அவ ஹைதராபாதி தம் பிரியாணின்னு எழுதி அவன்ல வச்சுட்டா. 5 நிமிஷத்துல ரொம்ப சுவையான பிரியாணி ரெடியாகி வெளியில வந்துருச்சு. அடுத்த நாளே மட்டன் கறி, ஃபிஷ் ஃப்ரைன்னு எழுதி உள்ள வச்சிடுறா. ரொம்ப சுவையான மட்டன் கறியும் ஃபிஷ் ஃப்ரையும் வெளியில வருது. வீட்ல எல்லாரும் அவளோட சமையல பாராட்ட ஆரம்பிச்சாங்க. அப்ப பபிதாக்கு சந்தேகம் வந்துடுச்சான். ஒரு நாள் சங்கீதா பேர் எழுதி அவன்ல வைக்கிறத பபிதா பாத்துடுறா. உடனே சாப்பாடு ரெடி ஆகுறது நின்னுடுது. அப்போ பபிதா வந்து இப்படி கேக்குறா. என்ன மருமகளே, என்ன ஆச்சு? சாப்பாடு ரெடி ஆகுறது நின்னுடுச்சா? அத்தை, இது ஒரு மந்திர அவன். இது தானாவே சாப்பாடு ரெடி பண்ணும். யாராவது பாத்துட்டா இது வேலை செய்யாது. பாத்துட்டீங்க, அதனால இப்போ வேலை செய்யல இது. அட மருமகளே, இப்படி மந்திரம் கிந்திரம்லாம் பண்ணா அது இப்படிதாமா ஆகும். ஒரு பிரச்சனையுமே இல்ல, வாமா, நான் உனக்கு சமையல் செய்ய கத்து தரேன். இப்படி சொல்லிட்டு பபிதா சங்கீதாக்கு சமையல் செய்ய சொல்லி தராலாம். இதுக்கப்புறம் 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்களாம். நிலத்தடி தங்க வாழைப்பழம். புத்திப்பூர்னு பேர் கொண்ட ஒரு ஊர்ல வாழைப்பழம் நிறைய விளைச்சிட்டு இருந்தாங்களாம். அந்த கிராமம் வாழைப்பழத்துக்கு ரொம்பவே பெயர் போனதாம். நாடு ஃபுல்லா புத்திப்பூரோட வாழைப்பழம் எக்ஸ்போர்ட் ஆயிருந்துச்சாம். அதே கிராமத்துல தீரஜ்னு ஒரு விவசாயி அவரோட மகன் புனீத் கூட வாழ்ந்துட்டு இருந்தாராம். தீரஜ் ஒரு நேர்மையான மனிதராம். அவர் எல்லாருக்கும் உதவி செய்வாராம். அவர்கிட்ட 3 ஏக்கர் நிலம் இருந்துச்சாம். அதுல அவரு வாழைப்பழம் விளைய வச்சாராம். ஒரு நாள் அவர் ஊர்ல இருக்க கிஷோர்னு ஒருத்தர் அவரோட வாழைப்பழங்களை பார்த்து பொறாமப்படுறாராம். எல்லா வாழைப்பழத்தையும் வீணாக்குறதுக்கு ஒரு பிளான் போட்டாராம். இந்த தீரஜோட நிலத்துல இவ்ளோ நல்லா வாழைப்பழம் இருக்கு, நான் எல்லாத்தையும் கெடுத்தே ஆகணும் எப்படியாவது. இப்படி யோசிச்ச அவரு ஒரு நாள் ராத்திரி தீரஜும் புனித்தும் தூங்கிட்டு இருக்கப்போ நிலத்துக்கு வந்து கிஷோர் ஆசிட் ஊத்திடுறாராம். காலையில தீரஜ் வந்து பாக்குறப்போ வாழைப்பழம் நிலம் ஃபுல்லாவே மாசுபட்டு எல்லாமே வீணாயிடுச்சான். உடனே தீரஜ் ரொம்பவே கவலைப்பட்டு அழ ஆரம்பிச்சிடுறானா. அப்போ தீரஜோட பையன் புனீத் வந்து இப்படி சொல்றானா. அப்பா அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு ஒரு மந்திரவாதிய தெரியும். வாங்க, நம்ம அவர்கிட்ட போலாம். அவரு நமக்கு ஏதாவது உதவுவாரு. தீரஜும் புனித்தும் அந்த மந்திரவாதி கிட்ட போறாங்க. இவங்க 2 பேரும் அவங்க நிலத்துக்கு நடந்ததெல்லாம் சொன்ன உடனே அவரு சில மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறமா இவங்க கிட்ட ஒரு மந்திர வாழைப்பழ விதைய கொடுக்கறாரு. இங்க பாரு தீரஜ், நான் உனக்கு சில சிறப்பான வாழைப்பழ விதைகளை தரேன். இத நீ விவசாய நிலத்துல போடு. 1 மாசத்துக்கு அப்புறமா நீ அந்த நிலத்தை நல்லா தோண்டி பாரு. அப்புறம் உன் வாழ்க்கையே ரொம்ப சிறப்பா மாறிடும். தீரஜும் அவர் கொடுத்த அந்த மந்திர விதையை எடுத்துட்டு வந்து அவரு சொன்ன மாதிரி அவரோட விவசாய நிலத்துல புதைச்சிடுறாரு. புதைச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல அவரு தண்ணியும் ஊத்துறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துல செடியே முளைக்கலையாம். தீரஜுக்கு ரொம்பவே கவலையா இருந்துச்சாம். ஆனா மந்திரவாதி சொன்ன மாதிரியே 1 மாசம் கழிச்சு அவரு அந்த நிலத்தை தோண்டி பாக்குறாராம். தோண்டினதுக்கு அப்புறமா அவரு ரொம்பவே ஆச்சரியப்பட்டாராம். அட, என்ன இது? கடவுளே, ஒரு சுரங்கமே இங்க உருவாயிருக்கே. அந்த சுரங்கத்துக்குள்ள அவரை போய் பார்க்கும்போது அங்க ஒரு பெரிய தங்க வாழைப்பழம் இருந்துச்சாம். அத பார்த்த உடனே அவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சாம். ஆனா இந்த விஷயம் ஊரு ஃபுல்லா பரவிடுச்சாம். ஒரு பெரிய கிரேனை கொண்டு வந்து அந்த தங்க வாழைப்பழத்தை வெளியே எடுத்துட்டாங்களாம். ஊர்ல இருந்த எல்லா மக்களும் அந்த பெரிய தங்க வாழைப்பழத்தை பார்க்க லைன்ல நின்னுட்டு இருந்தாங்களாம். அப்புறம் தீரஜ் அந்த மந்திரவாதி கிட்ட போயிட்டு அவர் இப்படி சொன்னாராம்.
உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. நீங்க கொடுத்த வாழைப்பழ விதைனால என் வாழ்க்கையே மாறிடுச்சு. இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அந்த மந்திரவாதி கடவுளா உருமாறிடுறாரு. அப்புறம் இப்படி சொல்றாரு, மகனே, நீ ரொம்பவே ஒரு நேர்மையான மனிதன். அதனால தான் உனக்கு அந்த மந்திர விதை கிடைச்சது. நீ இதே மாதிரி வேலை செஞ்சு நிறைய பேருக்கு உதவி செஞ்சனா நீ சந்தோஷமா இருப்பப்பா. இப்படி சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சு போயிடுறாராம். அதுக்கப்புறம் தீரஜ் அண்டர் கிரவுண்ட்ல இருந்த அந்த வாழைப்பழத்தை வித்துட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சானா. ஆனாலும் விவசாய நிலத்துல வேலை செய்யறத அவன் விடவே இல்ல. பேராச மருமகளின் அண்டர் கிரவுண்ட் ஹவுஸ். ஷீலா மாலான்னு மாமியார் மருமக 2 பேரு சீமாப்பூர் கிராமத்துல இருந்தாங்க. ஷீலாவோட பையன், அதாவது மாலாவோட கணவர், வெளியூர்ல வேலை செய்யறதுக்காக போறாராம். அடமாலா, நீ எதுக்குமே பயப்படாத. அம்மா உன்னை ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க. நான் உனக்கு டெய்லியும் ஃபோன் பண்றேன், சரியா? இப்படி சொல்லிட்டு மாலாவோட கணவர் கிளம்பிட்டாரு. ஆனா அவரு போன அப்புறம் இவளோட மாமியார் ஷீலா அவளை ரொம்பவே கொடுமை பண்ணாங்க. சும்மா சும்மா மாலாவை திட்டிக்கிட்டே இருந்தாங்க. மாலா அவளோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஓய்வெடுக்கலான்னு உட்காரும்போது ஷீலா அவளை கூப்பிட்டு சும்மா சும்மா நிறைய வேலை சொல்லிட்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் மாலா ஓய்வெடுத்து உட்காந்து பாப்கார்னை சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்த்துட்டு இருந்தாலாம். அப்போன்னு பார்த்து ஷீலா என்ன சொன்னாங்கன்னா, அட மாலா, என்னதான் பண்ணிட்டு இருக்க? எப்ப பாரு சாப்பிடுறது, தண்ணி குடிக்கிறது, தூங்குறது, வேற வேலையே இல்லையா உனக்கு? வா இங்க வந்து சாமான தொலைக்கு, அப்படியே துணியையும் தோச்சு போடு. என் மாமியாருக்கு நான் அமைதியா ஒரு நிமிஷம் மூச்சு விடுறது கூட பிடிக்காது. நான் ஓய்வு எடுக்கிறத அவங்களால பார்க்கவே முடியாது. உடனே வயிறு எரிஞ்சிடும் அவங்களுக்கு. இதுக்கு ஏதாவது நான் பண்ணியே ஆகணும். அன்னைக்கு நைட்டு அவ தூங்கிட்டே இருக்கும்போது அவளோட கனவுல ஒரு பெரிய வீடு வந்துச்சான். அது அண்டர் கிரவுண்ட்ல இருந்துச்சான். அந்த வீட்ல எல்லா வசதியுமே இருந்துச்சான். டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அவன் கூட இருந்துச்சான். அதுல ஒரு பெரிய சோஃபால உட்காந்து மாலா டிவி பார்த்துட்டு இருந்தாலாம். அப்போ ஒரு குரல் வெளியில இருந்து கேட்டுச்சான். உடனே அவ எழுந்துடுறாளாம். அப்புறம் தான் இது எல்லாமே கனவுன்னு அவளுக்கு புரியுதான். அப்போதான் மாலாக்கு ஒரு விஷயம் தோணுச்சான். நம்ம ஏன் நம்ம ரூமுக்கு கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் ஹவுஸ் பண்ணக்கூடாது? அந்த வீட்ல என் மாமியார் கிட்ட இருந்து தப்பிச்சு நான் சந்தோஷமா வாழ்வேன். இப்படி யோசிச்ச மாலா கொஞ்ச நாள்லயே அவளோட ரூமுக்கு நடுவுல உள்ள இருந்து திறக்கிற மாதிரி ஒரு பெரிய கதவை உருவாக்குனாலாம். அதை திறந்து உள்ள போக ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் ஹவுஸையும் உருவாக்கிட்டாலாம். ஆனா அந்த வீட்ல எதுவுமே இல்லையா, ஃபுல்லாவே காலியா தான் இருந்துச்சான். அதனால அவ கனவுல வந்த மாதிரியே மாலா எல்லா பொருளையுமே ஆர்டர் பண்ணிடுறாளாம். இப்படியே ஷீலா கிட்ட இருந்து தப்பிச்சு மாலா அந்த வீட்ல சந்தோஷமா இருந்தாளாம். ஆனா இரவுல கதவை திறந்து அவ ரூமுக்கு வந்து தூங்கிடுவாளாம். இது எப்படின்னு ஷீலாக்கு புரியவே இல்லையாம். நம்ம மருமக வேலையெல்லாம் முடிச்சிட்டு எங்க தான் போறா? பார்த்தா வீட்லயே இருக்க மாட்டிக்கிறா. ஆனா இரவு அவ ரூமுக்கு போய் பார்த்தா அவ அங்க தூங்கிட்டு இருக்கா. என்னதான் நடக்குது இங்கன்னு நான் பார்க்கணும். ஷீலா ஒரு நாள் ஒளிஞ்சு பாக்குறப்போ மாலா அவளோட ரூம்ல இருக்க கதவை திறந்துக்கிட்டு அண்டர் கிரவுண்ட் ஹவுஸுக்கு நடந்து போயிட்டு இருந்தா. ஷீலாவும் அவ பின்னாடியே பின்தொடர்ந்து போய் அங்க பாக்கும்போது அங்க மாலா டிவி பார்த்துக்கிட்டே பாப்கார்னை சாப்பிட்டுக்கிட்டே சந்தோஷமா இருந்தாளாம். அப்போ ஷீலா அவளை திட்டினாலாம். அட மாலா, என்ன இதெல்லாம்? என்ன பண்ணி வச்சிருக்க நீ? அத்தை, எனக்கு சின்ன வயசுல இருந்தே அண்டர் கிரவுண்ட் சீக்ரெட் ஹவுஸ்ல இருக்கணும்னு ஆசை இருந்துச்சு அத்தை. அதனாலதான் இதை பண்ணியிருக்கேன் அத்தை. என்னை மன்னிச்சிருங்க அத்தை. அட பரவாயில்ல விடுமா. உண்மையா ஒன்று சொல்லணும்னா எனக்கும் அண்டர் கிரவுண்ட் வீட்ல வாழணும்னு ரொம்ப நாளா ஆசை இருந்துச்சுமா. இப்படி சொல்லி 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மாமியார் மருமக 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா உட்கார்ந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.